வணக்கம். தினகரனின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, அனுர அரசாங்கத்திற்கு இருக்கும் பணிகள். உலக வங்கியுடன் 200 மில்லியன் பெறுமதியான ஒப்பந்தம் கைச்சாத்து. விமான நிலையத்தில் சிக்கிய 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருள். இலங்கையில் மீண்டும் ஏற்பட்டுள்ள முட்டை தட்டுப்பாடு. கைத்தொழில் துறையின் ஏற்றுமதியை அதிகரிக்க நடவடிக்கை. புலமை பரிசில் பரீட்சை வினாக்களை கசியவிட்ட இருவருக்கும் தொடர் விளக்கமறியல். இலங்கை தொடர்பான நடவடிக்கைகள் தாமதமாகலாம், சர்வதேசத்திடம் இருந்து கிடைத்த தகவல். தாமரை கோபுரத்தில் இருந்து தவறி வீழ்ந்த மாணவி உயிரிழப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட அனுர அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் தேர்தலின் பின்னர் நிறைவேற்றப்படும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க மற்றும் அவரது பொருளாதார குழு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளை அண்மையில் சந்தித்தது. தேர்தலுக்கு முன் சர்வதேச நாணய நிதியம் ஒப்பந்தத்துடன் செல்ல முடியாது என கூறினர். அதில் திருத்தங்களை மேற்கொள்வோம் என்று மக்களுக்கு உறுதியளித்தனர். அந்த ஒப்பந்தம் நாட்டுக்கு பயன்படாது என்றும் கூறினர். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைத்தபோது அதற்கு எதிர்ப்பினை தெரிவித்தனர். அவ்வொப்பந்தம் நாட்டு மக்களுக்கு நல்லதல்ல என்றும் தாம் ஆட்சிக்கு வந்ததும் அதை ரத்து செய்வதாகவும் குறிப்பிட்டனர். இவ்வாறு அவர்கள் தேர்தலுக்கு முன் கூறிய விடயங்களை செய்யாமல் இருப்பது எமக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த பொருளாதார வேலை திட்டத்தில் ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியாது என்பதை நாம் அறிந்திருந்தோம். அதனை இன்று ஜேவிபி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டங்கள் ஒரு வாரத்தில் முன்னெடுக்கப்பட்டவையல்ல, கடந்த 1.5 ஆண்டுகளாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற வெற்றிகரமான திட்டமாகும். மத்திய வங்கி ஆளுநர் திரைச்சேரியின் செயலாளர் மற்றும் பொருளாதார குழுவினால் தீர்மானிக்கப்பட்ட நீண்ட வேலை திட்டமாகும். மத்திய வங்கியின் ஆளுநரும் திரைச்சேரி செயலாளரும் பொருளாதாரத்தை வீழ்த்துபவர்கள் என விமர்சித்தனர். ஆனால் அவர்கள்தான் அனுருகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்திற்கும் உதவி செய்கின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த திட்டத்தை கைவிட்டால் நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும். நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக இந்த விடயங்கள் மூடி மறைக்கப்பட்டாலும் தேர்தலுக்கு பிறகு சர்வதேச நாணய நிதியம் ஏராளமான சீர்திருத்தங்களை முன்மொழியும். நாம் கடந்த 1.5 ஆண்டுகள் சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தத்துடன் இணைந்து பணியாற்றிய போது ஜேவிபி ஒரு நாள் கூட ஒத்துழைக்கவில்லை. எப்போதும் எதிராகவே செயற்பட்டனர். எவ்வாறு இருப்பினும் இந்த அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தல், சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துதல், வர்த்தக பற்றாக்குறையை தீர்ப்பது, அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு போன்றவற்றை முன்னெடுப்பது அவசியமாகும். மார்ச் மாதத்திற்கு பின் வழங்கிய வாக்குறுதிகளை இவர்கள் நிறைவேற்ற வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்களுக்காக உலக வங்கியுடன் $200 மில்லியன் பெறுமதியான மேலதிக ஒப்பந்தம் ஒன்று இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க முன்னிலையில் நிதி அமைச்சின் செயலாளர் KM மஹிந்த ஸ்ரீவர்தன மற்றும் உலக வங்கியின் பணிப்பாளர் டேவிட் சிஸ்லன் ஆகியோர் இது தொடர்பான ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளனர். ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் நிகழ்வு இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிதி வசதியானது இலங்கையின் முன்னெடுக்கப்படும் விரிவான மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்கு உலக வங்கியின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை காண்கின்றது. இலங்கையின் மறுசீரமைப்பு, நிலைப்படுத்தல் மற்றும் பொருளாதாரத்தை சுமூக நிலைக்கு கொண்டு வருவதற்கான அபிவிருத்தி கொள்கைகளுக்கு நிதியளிக்கும் வேலை திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் இந்த நிதியுதவி இலங்கைக்கு கிடைத்துள்ளது. இதேவேளை இந்த வேலை திட்டத்தின் முதல் கட்டம் 2023ஆம் ஆண்டில் செயற்பட்டதுடன் பிரதான 3 துறைகளின் கீழ் 7 வேலை திட்டங்கள் முழுமைப்படுத்தப்பட்ட பின்னர் $500 மில்லியன் நிதியுதவியை இலங்கை பெற்றுக் கொள்ள முடியும். அதன்படி இந்த வேலை திட்டத்தின் 3 பிரதான அம்சங்களாக பொருளாதார நிர்வாகத்தை மேம்படுத்தல், நிதி நிலைத்தன்மையை பாதுகாக்க அரச வளங்கள் முகாமைத்துவம், நிதி ஒழுக்கம், வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை பலப்படுத்தலும், வளர்ச்சி மற்றும் போட்டித்தன்மையை மேம்படுத்துதல், மிகவும் போட்டித்தன்மை மிக்க தனியார் துறையுடன் இலங்கையின் அபிவிருத்தியை விரிவுபடுத்துதல் மற்றும் வறிய மற்றும் பாதிக்கக்கூடியவர்களை பாதுகாத்தல், நெருக்கடி மற்றும் பொருளாதார வீழ்ச்சியினால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாத்தல் என்பனவாகும்.
20,60,636 ரூபாய் பெறுமதியான இலத்திரனியல் சிகரெட்டுகளுடன் வர்த்தகர் ஒருவர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் நீர்கொழும்பு பெரியமுல்லை பிரதேசத்தைச் சேர்ந்த 36 வயதுடைய வர்த்தகரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மலேசியாவில் இருந்து கடந்த 5ஆம் திகதி அதிகாலை 1 மணியளவில் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர் கொண்டு வந்த பயண பொதியில் இருந்து 1105 இலத்திரனியல் சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து சந்தேக நபருக்கு எதிராக 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சந்தையில் முட்டை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இடைத்தரகர்கள் முட்டைகளை பதுக்கி வைப்பதனால் முட்டை விலை உயர்ந்துள்ளதாகவும் முட்டை உற்பத்தியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு தலையிட்டு இந்த இடைத்தரகர்களிடம் விசாரணைகளை நடாத்தி முட்டை விலையை குறைக்க நடவடிக்கை எடுத்தால் மீண்டும் ஒரு முட்டை 30 ரூபாய்க்கு வழங்க முடியும் எனவும் கூறப்படுகின்றது. அண்மை காலமாக சந்தையில் 28 முதல் 32 ரூபாய் வரை விலை போன முட்டையின் விலை மீண்டும் 40 ரூபாயை தாண்டியுள்ளது. இதன் பின்னணியில்தான் இந்த நாட்டில் முட்டை உற்பத்தி அதிகபட்சமாக உள்ளதாகவும் இடைத்தரகர்கள் முட்டைகளை பதுக்கி வைப்பதனாலேயே இந்த நிலை ஏற்படுவதாக முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த வருடம் மொத்தம் உள்நாட்டு உற்பத்தியில் கைத்தொழில் துறையின் ஏற்றுமதியை 20% அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. கிராமிய உற்பத்தியாளர் படையணியை 7% அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. கைத்தொழில் துறையில் இணையும் இளம் உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதுடன் நவீன தொழில்நுட்பம் குறித்து அவர்களுக்கு தெளிவூட்டல்களையும் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அத்தோடு கடந்த ஆகஸ்ட் மாதம் நாட்டின் ஏற்றுமதி செயல்திறன் 1165.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. கடந்த வருடத்தின் ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 4.18% வளர்ச்சியாகும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் தொழிற்சாலை ஆடைகள், தேயிலை, ரப்பர் தொடர்பான பொருட்கள், தேங்காய் தொடர்பான பொருட்கள் மற்றும் மசாலா பொருட்கள் மற்றும் செறிவூட்டப்பட்ட ஏற்றுமதிகளின் வருவாய் அதிகரிப்பு காரணமாக இந்த வளர்ச்சி எட்டப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த வருடம் நடைபெற்ற 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையின் சில கேள்விகளை கசியவிட்டதாக கூறப்படும் மகரகம தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் மற்றும் பாடசாலை ஆசிரியரையும் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவானது இன்று கடவளை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 15ஆம் தேதி நடைபெற்ற 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையின் வினாத்தாள் வாட்ஸ்அப் ஊடாக பரிமாற்றப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் வினாத்தாள் கசிந்துள்ளதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து பரீட்சைகள் திணைக்களம் கடந்த 17ஆம் தேதி விசாரணைகளை நடாத்தியுள்ளது. இதனையடுத்து புலமை பரிசில் வினாத்தாள்களில் இருந்து 3 வினாக்களை நீக்கி அனைத்து மாணவர்களுக்கும் அந்த 3 வினாக்களின் மதிப்பெண்களை சமமாக வழங்க தீர்மானிக்கப்பட்டது. அத்தோடு பரீட்சையின் வினாத்தாள்களை புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் ஊடாக பகிர்ந்த பாடசாலை அதிபரும் 6 ஆசிரியர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பரீட்சை திணைக்களம் தெரிவித்திருந்தது. மகரகம தேசிய கல்வி நிர்வாகத்தின் திட்டமிடல் பிரிவின் பணிப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் கடந்த 23ஆம் தேதி கடவள நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இன்று 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து புலமை பரிசில் பரீட்சையின் வினாத்தாள் பகுதியொன்றின் 3 வினாக்களை வாட்ஸ்அப் ஊடாக பகிரப்பட்டதாக கூறப்படும் புலமை பரிசில் ஆசிரியர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கடந்த 24ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இவர்கள் இருவரும் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு தற்போது உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் 3வது மீளாய்வு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்வரை தாமதமாகும் என சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். அனுருகுமார திசாநாயக்கவின் நிர்வாகம் சர்வதேச நாணய நிதியத்தின் நோக்கங்களை பூர்த்தி செய்ய முயற்சிக்கும் அதே நேரம் இலங்கை பொதுமக்கள் மீதான சுமையை குறைப்பதற்கான வழிகளை தேடுவதே இதற்கான காரணம் என்றும் கூறப்படுகின்றது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கை
நடவடிக்கையின் விதிமுறைகளில் உள்ள வரி சீர்திருத்தங்கள் தொடர்பாக மீண்டும் பேச்சுவார்த்தைகளை நடாத்த ஜனாதிபதி நோக்கமாக கொண்டுள்ளார். அத்துடன் சர்வதேச நாணய நிதிய நிபந்தனைகள் சிலவற்றை, குறிப்பாக வரி அதிகரிப்புகளை பிற்போட்டு அதன் மூலம் பொருளாதார நெருக்கடிக்கு போராடும் குடிமக்கள் மீது தேவையற்ற அழுத்தத்தை குறைக்கவும் அனுர நிர்வாகம் முயற்சிக்கின்றது. சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர்களின் இலங்கை பயணத்தின் முடிவில் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் இலங்கையின் ஆபத்தான பொருளாதார நிலை, அதிக கடன் அளவு, பணவீக்கம் மற்றும் பலவீனமான நாணயம் என்பன சர்வதேச நாணய நிதியம் அதன் நிபந்தனைகளில் தளர்வை ஏற்படுத்துவதற்கு சவாலாக இருக்கலாம் என பல சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கொழும்பு தாமரை கோபுரத்தில் இருந்து கீழே விழுந்து மாணவியொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த மாணவியின் பைகளில் இருந்து பாடசாலை காலணிகள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மாணவி தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, அனுர அரசாங்கத்திற்கு இருக்கும் பணிகள். உலக வங்கியுடன் 200 மில்லியன் பெறுமதியான ஒப்பந்தம் கைச்சாத்து. விமான நிலையத்தில் சிக்கிய 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருள். இலங்கையில் மீண்டும் ஏற்பட்டுள்ள முட்டை தட்டுப்பாடு. கைத்தொழில் துறையின் ஏற்றுமதியை அதிகரிக்க நடவடிக்கை. புலமை பரிசில் பரீட்சை வினாக்களை கசியவிட்ட இருவருக்கும் தொடர் விளக்கமறியல். இலங்கை தொடர்பான நடவடிக்கைகள் தாமதமாகலாம், சர்வதேசத்திடம் இருந்து கிடைத்த தகவல். தாமரை கோபுரத்தில் இருந்து தவறி வீழ்ந்த மாணவி உயிரிழப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் தினகரனுடன் இணைந்திருங்கள்.